வகுப்பறையில் ஒரு மாணவனை எல்லோரும் ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணத்தை அறிந்தார் அந்த வகுப்பாசிரியர். காரணம் என்னவென்றால், அந்த மாணவன் எப்பொழுது பார்த்தாலும் மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பான். இல்லாததும் பொல்லாததுமான செய்திகளை ஒவ்வொரு ஆசிரியர் உள்ளே நுழையும் பொழுதெல்லாம் அவர்களிடம் கம்ப்ளைண்டாக எடுத்து சொல்வான். நேர்மையாக நடந்து கொள்ளும் மற்ற மாணவர்களுக்கு அது மிகவும் வருத்தமாக இருந்தது. அதனால் அவனை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். வகுப்பாசிரியர் அவனுக்கு புத்திமதி சொன்னார். ஆனால் அவனுடைய மனதில் ஏறவே இல்லை. மன்னிப்பு கோரினான். ஆனால் அவனுடைய செய்கை தவறு என்று உணர்த்த ஆசிரியர் அவனிடம் ஒரு சிறு பஞ்சு மூட்டையை கொடுத்து, பிளே கிரவுண்டுக்கு போ, அங்கே நின்றுட்டு இந்த பஞ்சை சிறு சிறுசாக பிச்சு காற்றுல ஊதி பறக்க விடு. சுலபமாக செய்துவிட்டு ஓடி வந்தான் ஆசிரியரிடம். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா பஞ்சையும் பறக்க விட்டுட்டேன் சார் மைதானத்தில். சரி, மீண்டும் மைதானத்துக்கு போ. நீ பஞ்சு பறக்க விட்ட இல்லையா, அது எல்லாத்தையும் சேகரித்து திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடு என்றார். திகைத்தான். சார், அது எப்படி சார்? அது இந்நேரம் கிரவுண்டிலே இருக்காதே சார், எல்லாம் பஞ்சு சார், காற்றுக்கு எங்கேயோ பறந்து போயிருக்கோம் சார், எப்படி சேகரிச்சுட்டு வர முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பறக்க விட்ட பஞ்சே உன்னால் சேகரித்து திரும்ப கொண்டு வர முடியல. மற்றவர்களை பற்றி நீ சொல்லும் வதந்தி ஒவ்வொரு வாயிலாக சென்று எல்லா இடத்திலும் பரவி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கும் தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்பதால் அவர்கள் இழந்த மானத்தை திரும்ப பெற முடியுமா? நீ அவர்கள் மீது போட்ட அபாண்ட பழியினால் அவர்களுடைய மனச்சிதைவனை நீ சரி செய்ய முடியுமா? அப்பொழுதுதான் அவனுக்கு அவன் செய்த தீமை புரிந்தது. சார், இந்த பழக்கம் நானாக ஏற்படுத்தி கொள்ளலை சார். என் அம்மா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அந்த வீட்டை பற்றி இவங்கக்கிட்டேயும் இந்த வீட்டை பற்றி இவங்கக்கிட்டேயும் சொல்லும்பொழுது நான் கவனிச்சிட்டு இருந்திருக்கேன். அதே போல் அப்பாவும் ஃபோன் எடுத்தால் போதும் சார், தன்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற தன்னுடைய கொலீக்ஸை பற்றி ஒவ்வொருத்தர்கிட்டையா என்னெல்லாமோ பேசுவார். அதையெல்லாம் கேட்கும்பொழுது எனக்கும் அந்த பழக்கம் தொத்திக்கிச்சு. நீங்கள் என்ன கண்டித்து எனக்கு நான் செய்கிறது தப்புன்னு மனசில் ஆழமாக பதிய வச்ச மாதிரி என்னுடைய அப்பா அம்மாவையும் திருத்த ஆள் இல்லாமல் போயிட்டாங்களே. என் பெற்றோர் மனதையும் மாற்ற நான் ட்ரை பண்ணுறேன் சார். இனி வரும் சந்ததியாவது இப்படி புறம் பேசாமல் வளரட்டும். புறம் பேசுவதால் ஒருவர் மனது காயப்படும் என்று அனைவரும் அறிந்ததே. வீண் பழி விபரீதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.